சேனல். நாம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, நம்ம சொல்லுவோம்ல, உனக்கு நேரம் கிடைக்கும் போது, எனக்கு நேரம் கிடைக்கும் போது, என் அம்மாவுக்கு நேரம் கிடைக்கும் போது, இந்த மாதிரி நம்ம சொல்லுவோம் தானே. இப்படி ஒருத்தங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது இதை எப்படி நம்ம சென்டென்ஸ் மேக் பண்ணி பேசுறது, அதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே இருக்க பெல் ஐகானை கிளிக் செய்து ஆல் ஆப்ஷனை எனேபிள் பண்ணுங்க. ஓகே, இந்த வீடியோக்குள்ள போகலாமா? ஓகே, இல்ல உனக்கு நேரம் கிடைக்கும் போது இது எப்படி சொல்லுவோம்? உனக்கு நேரம் கிடைக்கும் போது எனக்கு கால் பண்ணு, உனக்கு நேரம் கிடைக்கும் போது இந்த புக்கை ரீட் பண்ணு, உனக்கு நேரம் கிடைக்கும் போது இந்த பாட்டை கேளு, இந்த மாதிரி நம்ம சொல்லுவோம் தானே. எனக்கு நேரம் கிடைக்கும் போது நான் வந்து சீரியல் பார்ப்பேன், எனக்கு நேரம் கிடைக்கும் போது நான் என் தாத்தா வீட்டுக்கு போவேன், இந்த மாதிரி நம்ம சொல்லுவோம் தானே. அடுத்து என்ன, என் அம்மாவுக்கு நேரம் கிடைக்கும் போது நானும் என் அம்மாவும் வெளியில போவோம். அடுத்து என் அம்மாவுக்கு நேரம் கிடைக்கும் போது எனக்கு பிடிச்சதை சமைச்சு தருவாங்க, இந்த மாதிரி நம்ம சொல்லுவோம். அப்போ இது எப்படி பேசலாம்னு பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் உனக்கு நேரம் கிடைக்கும் போது இது எப்படி சொல்றது? உனக்கு நேரம் கிடைக்கும் போது இது எப்படி சொல்லலாம்னா, when you have time. when you have time, உனக்கு நேரம் கிடைக்கும் போது, அந்த போது அதுக்கு when. அடுத்து சப்ஜெக்ட் உனக்கு you. அடுத்து அந்த கிடைக்கும் போது, அந்த கிடைக்கும் இருக்கும், உனக்கு நேரம் இருக்கும் போது அந்த இருக்கும் கிடைக்கும் அதுக்குதான் நம்ம வந்து have யூஸ் பண்ணுவோம். அடுத்து நேரம் time. ஓகே, அப்ப உனக்கு நேரம் கிடைக்கும் போது அப்படின்னா when you have time, when you have time. இது நம்ம வந்து ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கோம். என்னன்னா, உனக்கு நேரம் இருந்தால், உனக்கு நேரம் இருந்தால் இது எப்படி சொல்லுவோம்? இங்க வந்து when இருக்க இடத்துல என்ன போடுவோம்? if போடுவோம். if you have time, if you have time. நம்ம வந்து இது ஆல்ரெடி பார்த்திருக்கோம். ஓகே, உனக்கு நேரம் இருந்தால் if you have time. உனக்கு நேரம் கிடைக்கும் போது இது எப்படி சொல்லலாம்? நேரம் கிடைக்கும் போது, நேரம் இருக்கும் போது அப்படின்னா when you have time. ஓகே, அடுத்து எனக்கு நேரம் கிடைக்கும் போது இது எப்படி சொல்லலாம்? எனக்கு நேரம் கிடைக்கும் போது. அப்போ when இங்க சப்ஜெக்ட் என்னன்னா, உனக்குன்னு சொல்லும்போது யூ, இல்ல எனக்குன்னு சொல்லும்போது சப்ஜெக்ட் ஐ வரும். ஓகே, when I have time. ஓகே, when I have time. எனக்கு நேரம் கிடைக்கும் போது when I have time. அடுத்து அம்மாவுக்கு நேரம் கிடைக்கும் போது இது எப்படி சொல்லலாம்? அம்மாவுக்கு நேரம் கிடைக்கும் போது when. இங்க என்னது சப்ஜெக்ட் வரும்? அம்மாவுக்கு mom, இல்ல மதர்னு கூட சொல்லிக்கலாம். இங்க have வருமா has வருமா? has வரும். சப்ஜெக்ட் I, you, we, they. அடுத்து plural noun வரும்போது தான் இங்க have யூஸ் பண்ணுவோம். சப்ஜெக்ட் he, she, it, singular noun. ஓகே, இந்த momங்கிறது என்னது? singular noun, ஒருத்தங்கள நம்ம மென்ஷன் பண்றது. அப்படின்னா நம்ம இங்க has யூஸ் பண்ணுவோம். சரியா? has போட்டாச்சு. அடுத்து time. ஓகே, அப்போ அம்மாவுக்கு நேரம் கிடைக்கும் போது இது எப்படி சொல்லலாம்? when mom has time, when mom has time. ஓகே, அடுத்து உனக்கு நேரம் கிடைக்கும் போது சொல்லு. இது எப்படி சொல்லலாம்? உனக்கு நேரம் கிடைக்கும் போது எனக்கு சொல்லு அப்படின்னு சொன்னோம்ல, என்கிட்ட சொல்லு. இது எப்படி சொல்றது பாருங்க. உனக்கு நேரம் கிடைக்கும் போது இது எப்படி சொல்லலாம்? when you have time, when you have time. அடுத்து கமா போடணும். இந்த உனக்கு நேரம் கிடைக்கும் போது இந்த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்க்கு நம்ம ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா அடுத்து கமா போட்டு அடுத்த நிகழ்வை எடுத்துடணும். சரியா? சொல்லு, சொல்லுன்னா என்கிட்ட சொல்லு, tell me. ஓகே, இது நம்ம சேஞ்ச் பண்ணி எழுதலாம். tell me when you have time. tell me. இப்போ செகண்ட் பார்ட்ட வந்து நம்ம ஃபர்ஸ்ட் எழுதுறோம். tell me. அப்ப கமா போட வேண்டாம். tell me when you have time. இப்படி எப்படி வேணாலும் எழுதிக்கலாம். ஓகே, அப்ப உனக்கு நேரம் கிடைக்கும் போது சொல்லு அப்படின்னா when you have time, tell me. tell me when you have time. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. நேரம் கிடைக்கும் போது நான் அதை செய்கிறேன். ஏதோ ஒரு வேலையை வந்து நம்ம செய்யணும். அது எப்படி? நேரம் கிடைக்கும் போது, நேரம் கிடைக்கும் போது நான் அதை செய்கிறேன். இது எப்படி சொல்லலாம்?
பாருங்க, நேரம் கிடைக்கும் போது இது ஒரு செட், நான் அதை செய்கிறேன். ஃபியூச்சரை மெயின் பண்ணி நம்ம சொல்றோம். ஓகே, நேரம் கிடைக்கும் போது நான் அதை செய்கிறேன். அப்போ ஃபியூச்சரை மெயின் பண்ணி நம்ம பேசுறோம். இது எப்படி சொல்லலாம்? ஃபர்ஸ்ட் நான் அதை செய்கிறேன், இது ஃபர்ஸ்ட் எழுதுவோமா? நான் அதை செய்கிறேன் அப்படின்னா ஃபியூச்சரை மெயின் பண்ணி பேசும்போது ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் நான், ஐ. அடுத்து என்ன போடணும்? வில் போடணும். ஃபியூச்சருக்கு வில். அடுத்து verb அப்படியே எழுதணும். அதை செய்கிறேன், செய்யக்கூடிய செய்யறதுக்கு இங்கிலீஷ்ல do. அதை இட். இப்ப நான் அதை செய்கிறேன் அப்படின்னா I will do it. I will do it. எப்போ? நேரம் கிடைக்கும் போது. இது எப்படி சொல்லலாம்? இது வந்து எனக்கு நேரம் கிடைக்கும் போது நான் அதை செய்கிறேன் அப்படின்னு சொல்றது. ஓகே, எனக்கு நேரம் கிடைக்கும் போது நான் அதை செய்கிறேன். அப்ப என்ன? இங்க when subject I வரும். when I have time. ஓகே, அப்ப நேரம் கிடைக்கும் போது நான் அதை செய்யறேன் அப்படின்னா I will do it when I have time. I will do it when I have time. இது when I have time first கொண்டு வரலாம். when I have time I will do it. ஓகே, அடுத்து நேரம் கிடைக்கும் போது வா. நம்ம சொல்லுவோம்ல, நேரம் கிடைக்கும் போது வா அப்படின்னு. இது எப்படி சொல்லலாம்? பாருங்க, நேரம் கிடைக்கும் போது அடுத்து என்ன? வரக்கூடிய செயல் வா. இப்ப இதுல வந்து சப்ஜெக்ட் எதுவுமே இல்ல, இந்த verb ஃபர்ஸ்ட் எழுதிடலாம். கம், வாரதுக்கு கம். அடுத்து நேரம் கிடைக்கும் போது, இது என்ன? உனக்கு நேரம் கிடைக்கும் போது வா அப்படின்னு சொல்றது. அப்போ when you have time. ஓகே, அப்போ உனக்கு நேரம் கிடைக்கும் போது வா அப்படின்னா இது எப்படி சொல்லலாம்? come when you have time. இல்லைன்னா when you have time come. ஓகே, அடுத்து நேரம் கிடைக்கும் போது, சாரி, ஓகே, நேரம் கிடைக்கும் போது அப்பாவுக்கு கால் பண்ணு. இது எப்படி சொல்லலாம்? அப்பாவுக்கு கால் பண்ணு அப்படின்னா கால் dad. ஓகே, கால் dad. அப்பாவுக்கு கால் பண்ணு. அடுத்து நேரம் கிடைக்கும் போது, உனக்கு நேரம் கிடைக்கும் போது அப்பாவுக்கு கால் பண்ணுன்னு சொல்றது. ஓகே, அப்ப என்ன? when you have time. உனக்கு நேரம் கிடைக்கும் போது அப்பாவுக்கு கால் பண்ணு. இது எப்படி சொல்லலாம்? call dad when you have time. ஓகே, இல்லைன்னா when you have time call dad. ஓகே, நெக்ஸ்ட் நேரம் கிடைக்கும் போது தாத்தாவை போய் பாரு. நம்ம சொல்லுவோம்ல, உனக்கு நேரம் கிடைக்கும் போது தாத்தாவை போய் பாரு அப்படின்னு. இது எப்படி சொல்லலாம்? பாருங்க, தாத்தாவை போய் பாரு. இது எப்படி சொல்றது? போய் பாரு அப்படின்னா go, போறதுக்கு go. go and see. பார்க்கிறதுக்கு see. go and see தாத்தாவை, grandpa. grandpa. ஓகே, தாத்தாவை போய் பாரு அப்படின்னு சொன்னதுக்கு go and see grandpa. அடுத்து நேரம் கிடைக்கும் போது, உனக்கு நேரம் கிடைக்கும் போது, when you have time. ஓகே, அப்ப உனக்கு நேரம் கிடைக்கும் போது தாத்தாவை போய் பாரு அப்படின்னா go and see grandpa when you have time. go and see grandpa when you have time. இல்லைன்னா when you have time go and see grandpa. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, எங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது நாங்க பீச்சுக்கு போவோம். நம்ம சொல்லுவோம்ல, எங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது நாங்க பீச்சுக்கு போவோம். இப்போ நாங்க பீச்சுக்கு போவோம் அப்படிங்கிறது எங்களுக்கு என்னது? நேரம் கிடைக்கும் போது. இப்போ பொதுவா நடக்கக்கூடிய விஷயம், அந்த நேரம் கிடைக்கும் போது எல்லாமே என்னது? நாங்க பீச்சுக்கு போவோம் அப்படின்னு சொல்றது. ஓகே, அது எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்ப எல்லாம் நாங்க பீச்சுக்கு போவோம். அப்ப என்ன? இது வந்து பொதுவா நேரம் கிடைக்கக்கூடிய நேரத்துல எல்லாமே நம்ம பீச்சுக்கு போவோங்கிறது என்னது? பொதுவா நம்ம வந்து அடிக்கடி நடக்கக்கூடிய விஷயமா இருக்கும். சரியா? அப்ப இத வந்து நம்ம என்னது? சிம்பிள் பிரசன்ஸ் படி நம்ம சொல்லுவோம். இல்ல, இனிமேல் தான் நடக்கக்கூடிய விஷயம், நேரம் கிடைக்கும் போது நாங்க இனி பீச்சுக்கு போவோம் அப்படின்னு சொல்லும் போது அத வந்து நீங்க என்ன சொல்லலாம்? ஃபியூச்சர் டென்ஸ் யூஸ் பண்ணி சொல்லலாம். இல்ல, பொதுவாவே உங்களுக்கு எப்ப எல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்ப எல்லாம் நீங்க பீச்சுக்கு போவீங்க அப்படின்னா இது வந்து அடிக்கடி நடக்கக்கூடிய விஷயமா இருக்கும் தானே. அப்ப நீங்க வந்து என்னது? சிம்பிள் பிரசன்ஸ் படி சொல்லலாம். அப்ப நம்ம இதை வந்து சிம்பிள் பிரசன்ஸ் படி சொல்லுவோமா? எப்படி? எங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது இது ஒரு செட்டு, நாங்க பீச்சுக்கு போவோம். அப்ப நாங்க பீச்சுக்கு போவோம், இது எப்படி சிம்பிள் பிரசன்ஸ் படி சொல்லுவோம்? ஃபர்ஸ்ட் நாங்க, சப்ஜெக்ட் என்ன? we.
நாங்கன்னா தன்னையும் தன் கூட இருக்கிறவங்களையும் சேர்த்து பேசுறது. சரியா? பி. அடுத்து என்ன வரணும்? verb. verb எது? பீச்சுக்கு போவோம். போறதுக்கு இங்கிலீஷ்ல go. அடுத்து பீச்சுக்கு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகணும். பீச்சுக்கு இக்கு அதுக்கு to போட்டுட்டு the beach. ஓகே, நாங்க பீச்சுக்கு போவோம் அப்படின்னா we go to the beach. இது ஃபியூச்சர் நீங்க மீன் பண்ணி உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது இனி நீங்க பீச்சுக்கு போவீங்க அப்படின்னா இனிமேல் நடக்கக்கூடிய செயலை நீங்க மென்ஷன் பண்றீங்கன்னா அப்ப we will போடணும். ஓகே, we will go to the beach. will மட்டும் ஆட் பண்ணா போதும் இதுல. சரியா? அடுத்து எங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது இந்த எங்களுக்கு நாங்க எல்லாமே என்னது? சப்ஜெக்ட் we தான். சரியா? அப்ப எப்படி? when போது அதுக்கு when, we க்கு அடுத்து இங்க have தான் வரும். சரியா? when we have time. ஓகே, அப்ப எங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது நாங்க பீச்சுக்கு போவோம் அப்படின்னா we go to the beach when we have time. Okay, we go to the beach when we have time. Okay, அடுத்து நேரம் கிடைக்கும் போது இந்த பாட்டை கேளு. நம்ம சொல்லுவோம்ல இந்த பாட்டு நல்லா இருக்கு, உனக்கு எப்ப நேரம் கிடைக்குதோ அப்போ வந்து இந்த பாட்டை கேளு அப்படின்னு சொல்லுவோமா? இது எப்படி சொல்லலாம்? நேரம் கிடைக்கும் போது இந்த பாட்டை கேளு. அப்போ கேளு அதுக்கு listen. listen. அடுத்து என்ன கேக்குறோமோ அதுக்கு அடுத்து to போடணும். listen to. அடுத்து இந்த பாட்டை this song. ஓகே, listen to this song. அடுத்து நேரம் கிடைக்கும் போது உனக்கு நேரம் கிடைக்கும் போது அந்த அர்த்தத்துல சொல்றது when you have time. ஓகே, அப்போ நேரம் கிடைக்கும் போது இந்த பாட்டை கேளு அப்படின்னா listen to this song when you have time. listen to this song when you have time. ஓகே, அடுத்து நேரம் கிடைக்கும் போது துணிகளை மடிச்சு வை. நம்ம அம்மா சொல்லுவாங்க உனக்கு எப்ப நேரம் கிடைக்குதோ அப்ப என்னது? துணியை மடிச்சு வை அப்படின்னு. இது எப்படி சொல்லலாம்? துணிகளை மடித்து வை. அந்த மடித்து வைக்கிறதுக்கு fold. fold. அடுத்து துணிகளை the clothes. அப்ப துணிகளை மடிச்சு வை அப்படின்னா fold the clothes. fold the clothes. நேரம் கிடைக்கும் போது உனக்கு நேரம் கிடைக்கும் போது அப்படின்னா when you have time. ஓகே, உனக்கு நேரம் கிடைக்கும் போது துணிகளை மடிச்சு வை அப்படின்னா fold the clothes when you have time. fold the clothes when you have time. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நான் அங்க போவேன். நம்ம சொல்லுவோம்ல நேரம் கிடைக்கும் போதெல்லாம், எனக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாமே நான் அங்க போவேன் அப்படின்னு சொல்றோம். இது எப்படி சொல்லலாம்? பாருங்க, இது வரைக்கும் போதுன்னு பார்த்தோம், இங்க போதெல்லாம் அப்படின்னு இருக்கு. நேரம் கிடைக்கும் போதெல்லாம். அந்த போதெல்லாம் அப்படின்னா whenever. போது அப்படின்னா when. சரியா? அப்போ போதெல்லாம் அதுக்கு என்ன பண்ணணும்? whenever. சரி, அப்போ whenever போடணும். இங்க நான் அங்க போவேன் ஃபியூச்சரை மெயின் பண்ணி இந்த சென்டென்ஸ் இருக்குதானே. ஆனா இத பார்க்கணும், எனக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம், எப்பெல்லாம் எனக்கு நேரம் கிடைக்குதோ அப்ப எல்லாம் நான் அங்க போவேன் அப்படின்னு சொல்றது. ஓகே, அப்ப இது என்னது? எனக்கு எப்போ ஃப்ரீ கிடைக்குதோ அப்பெல்லாம் நான் அங்க போவேன்னா அடிக்கடி அந்த விஷயம் நடக்கும் தானே. அப்ப இப்படி அடிக்கடி ஒரு விஷயம் நடக்கு அப்படின்னா பொதுவா நடக்கக்கூடிய விஷயத்த நம்ம பேசும்போது சிம்பிள் பிரசன்ட் படி நம்ம சொல்லுவோம். இதே இது ஃபியூச்சரை மீன் பண்ணி எனக்கு நேரம் கிடைக்கும் போது நாங்க போவேன்னா இனிமேல் ஃபியூச்சரை மீன் பண்ணி நம்ம சொல்றோம் அப்படின்னா அங்க என்னது? இனிமேல் தான் அங்க போவீங்க அப்படி அந்த அர்த்தத்துல சொல்றீங்கன்னா அங்க ஃபியூச்சர் டென்ஸ் படி நம்ம சொல்றோம். இதே இது எனக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் போது, எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்பெல்லாம் நான் போவேன் அப்படின்னு அந்த அர்த்தத்துல நீங்க சொல்றீங்கன்னா ஓகே, அடிக்கடி அங்க போவீங்க, உங்களுக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்ப எல்லாமே நீங்க அங்க போயிட்டு தான் இருக்கீங்க அப்படின்னா அது சிம்பிள் பிரசன்ஸ் படி சொல்லணும். சரியா? இனிமேல் தான் நீங்க போவீங்க அப்படின்னா அங்க வந்து என்னது? ஃபியூச்சர் டென்ஸ் யூஸ் பண்ணணும். அப்ப இது என்ன? எனக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நான் அங்க போவேன். இது எப்படி? எனக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்ப எல்லாமே நான் அங்க போவேன்னு அர்த்தம். ஓகே, அடிக்கடி போவேன் அப்படின்னு அர்த்தம். அப்ப என்ன? சிம்பிள் பிரசன்ஸ் படி நம்ம சொல்றோம். சிம்பிள் பிரசன்ஸ் படி எப்படி சொல்றது? ஃபர்ஸ்ட் நான், சப்ஜெக்ட் I, அடுத்து என்ன வரணும்? verb வரும்.
அங்க போவேன். போறதுக்கு இங்கிலீஷ்ல go. அடுத்து என்ன? அங்கே. அங்கேனா there. அப்ப I go there அப்படின்னா நான் அங்க போவேன். அடிக்கடி போகக்கூடிய விஷயத்தை பத்தி பேசுறது. I go there. நான் அங்க போவேன். நேரம் கிடைக்கும் போதெல்லாம், எனக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம், இது எப்படி சொல்லலாம்? அந்த போதெல்லாம் அதுக்கு whenever. இது வரைக்கும் நம்ம இதுல when போட்டுட்டு இருந்தோம். இப்போ whenever, போதெல்லாம் அதுக்கு whenever. whenever அது மட்டும் தான் சேஞ்ச் ஆகும், மற்றபடி எல்லாமே சேம் தான். அடுத்து என்ன? சப்ஜெக்ட். எனக்கு நேரம் கிடைக்கும் போது நான் அங்க போவேன் அப்படின்னு சொல்றது. அப்ப சப்ஜெக்ட் I. அடுத்து have. அதுக்கப்புறம் time. ஓகே. அப்ப நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நான் அங்க போவேன் அப்படின்னு சொல்றதுக்கு எப்படி சொல்லலாம்? I go there whenever I have time. I go there whenever I have time. ஓகே. அடுத்து நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நான் சீரியல் பார்ப்பேன். எனக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்பெல்லாமே சீரியல் பார்ப்பேன் அப்படின்னு சொல்றது. அப்ப அந்த பார்ப்பேன் அப்படின்னா ஃபியூச்சரை மீன் பண்ணாலும் இது அடிக்கடி நடக்கக்கூடிய விஷயத்தை பற்றி பேசுறோம். எனக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்பெல்லாம் நான் சீரியல் பார்ப்பேன் அப்படின்னு சொல்றது. இது எப்படி சொல்லலாம்? அடிக்கடி நடக்கக்கூடிய விஷயம்னால இத சிம்பிள் பிரசன்ஸ் படி நம்ம சொல்லலாம். அப்ப என்ன? ஃபர்ஸ்ட் நான் சீரியல் பார்ப்பேன். இது எப்படி சொல்றது? ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் I. அடுத்து சீரியல் பார்க்கிறது. அப்ப அதுக்கு பார்க்கிறதுக்கு வாட்ச் போடணும். ஓகே. சீரியலா இருக்கட்டும், இல்ல ஏதாவது மூவியா இருக்கட்டும், இப்படி டிவி பார்க்கறத நம்ம மென்ஷன் பண்ணும்போது அங்க என்னது? வாட்ச் போடணும். அடுத்து என்னது? சீரியல். நம்ம ஒரு சீரியலோட நிறுத்த மாட்டோம்ல, சீரியல்ஸ். ஒண்ணுக்கு மேற்பட்டதை பார்க்கிறது. ஓகே, சீரியல்ஸ். அப்போ நான் சீரியல் பார்ப்பேன் அப்படின்னா I watch serials. I watch serials. ஓகே. எப்போ? எனக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம். whenever. அடுத்து எனக்கு என்னதான மென்ஷன் பண்றேன். So I. whenever I have time. ஓகே. அப்போ எனக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நான் சீரியல் பார்ப்பேன் அப்படின்னா இது எப்படி சொல்லலாம்? I watch serials whenever I have time. I watch serials whenever I have time. ஓகே. அடுத்து நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நாங்க கிரிக்கெட் விளையாடுவோம். எங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் என்னது? நாங்க கிரிக்கெட் விளையாடுவோம். இது என்னது? அடிக்கடி நடக்கக்கூடிய விஷயம் தானே. அப்ப எப்படி சிம்பிள் பிரசன்ஸ் படி எப்படி சொல்லுவோம்? நாங்க கிரிக்கெட் விளையாடுவோம். நாங்கன்னா தண்ணியும் தன் கூட இருக்கிறவங்களையும் சேர்த்து பேசுறது. அப்ப இங்க we வரும். we. அடுத்து என்ன? கிரிக்கெட் விளையாடுவோம். verb. விளையாடுறதுக்கு இங்கிலீஷ்ல play. அடுத்து கிரிக்கெட். நாங்க கிரிக்கெட் விளையாடுவோம் அப்படின்னா we play cricket. we play cricket. நேரம் கிடைக்கும் போதெல்லாம் whenever. அடுத்து சப்ஜெக்ட் என்ன வரும்? எங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நாங்க கிரிக்கெட் விளையாடுவோம் அப்படின்னு சொல்றது. அப்போ whenever இங்க என்னது? சப்ஜெக்ட் we தான் வரும். அடுத்து have. அதுக்கப்புறம் time. அப்ப எங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நாங்க கிரிக்கெட் விளையாடுவோம் அப்படின்னா இது எப்படி சொல்றது? we play cricket whenever we have time. we play cricket whenever we have time. ஓகே. அடுத்து அவனுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அவன் இங்க வருவான். அவனுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாமே என்னது? அவன் இங்க வருவான். என்னது? நேரம் கிடைக்கக்கூடிய நேரம் எல்லாமே நடக்கக்கூடிய செயல். இப்ப இது எப்படி சொல்றது? சிம்பிள் பிரசன்ஸ் படி அவன் இங்க வருவான் அப்படின்னா எப்படி? சப்ஜெக்ட் he. அவன் அப்படின்னா he. அடுத்து என்ன? verb. வாரதுக்கு இங்கிலீஷ்ல come. கூட என்ன சேர்க்கணும்? s சேர்க்கணும். இங்க சப்ஜெக்ட் he, she, it சிங்குலர் நவுன் வந்துச்சுன்னா இந்த வரக்கூடிய verb கூட நம்ம s ஓ es ஓ is ஓ சேர்ப்போம். அது verb-ஓட ஸ்பெல்லிங்க பொறுத்து. லாஸ்ட் e ல முடிஞ்சிருக்கு. சோ s மட்டும் சேர்த்தா போதும். ஓகே. he comes. இங்கே அப்படின்னா here. ஓகே. அடுத்து அவனுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம், அந்த போதெல்லாம் அதுக்கு whenever. அடுத்து என்ன? அவனுக்குன்னு சொல்றோம். ஓகே. அவனுக்கு. அப்ப இங்க என்ன வரும்? he வரும். சப்ஜெக்ட் அவனுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம். அப்ப he வந்தாச்சுன்னா இங்க என்ன வரணும்? has வரும். அடுத்து இங்க time. ஓகே.
அப்ப அவனுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அவன் இங்க வருவான். இது எப்படி சொல்றது? He comes here whenever he has time. He comes here whenever he has time. Okay? அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, இது வந்து ஹோம்வொர்க். அவனுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அவன் என்கிட்ட பேசுவான். இது எப்படி சொல்றது? இது எப்படி சொல்றதுன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து உனக்கு நேரம் கிடைக்கும் போது இந்த புக்கை வாசி, இந்த புக்கை ரீட் பண்ணு அப்படின்னு சொல்லுவோம்ல, இது எப்படி சொல்றது? இது எப்படி சொல்றதுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க.